Next, let me see 9th problem. The question, in the set of integers, define m related to n if m minus n is divisible by 7. So prove that R is an equivalence relation. So the statement என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா m minus n is divisible by 7. mn அப்படிங்கிறது integers. Okay. So நம்ம proof பண்ணிடலாம். Proof. நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லணும்னா நம்ம 3M ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணோம். அதாவது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்டு டிரான்சிட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம்? ரிஃப்ளெக்சிவ். ஓகே, ரிஃப்ளெக்சிவ். அப்போ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா நம்ம ஒரு எலமெண்ட் எடுத்து அதுக்கே அது ரிலேட்டடாக இருக்குன்னு சொல்லணும். ஒரு எலமெண்ட், அந்த எலமெண்ட் வந்து எம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அது என்னவாக இருக்கணும்? இன்டீஜராக இருக்கணும். எம் அப்படிங்கிறது இன்டீஜர். இப்போ ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு? m minus n is divisible by 7 சொல்றாங்க. அதை செக் பண்ணிடலாம் ஸ்டேட்மெண்ட்டை. m மைனஸ் இங்கே n பதில் m தான், ரெண்டுமே m தான். ஸோ m மைனஸ் m, m மைனஸ் mோட வேல்யூ என்ன கிடைக்கும் நமக்கு? 0ன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? m மைனஸ் m 0. 0 is divisible by 7. இது ட்ரூ ஆ ஃபால்ஸா? ட்ரூ தான். ஓகே, 0 வந்து இஸ் டிவைசிபிள் பை 7. 0 வந்து எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகும். 0 பை எனிதிங் 0 தான். ஓகே, 0 பை எனிதிங் 0 தான். அப்போ 0 இஸ் டிவைசிபிள் பை 7. எல்லா நம்பராலையுமே என்ன செய்ய முடியும்? 0 பை டிவைட் பண்ண முடியும். 0 பை 7, 0 பை 8, 0 பை 9 எது வேணாலும் 0 தான். அப்போ இது ட்ரூ தான் இல்லையா? நம்ம டிவைட் பண்ண கிடைக்கக்கூடிய நம்பர் 0, அந்த 0 வந்து இன்டிஜர். ஓகே, ஸோ அப்போ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? விச் இம்ப்ளைஸ் m ரிலேட்டட் டு m. ஓகே, mக்கு ரிலேட் ஆகிருக்கும். அப்போ therefore R is reflexive. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், சிமெட்ரிக் செக் பண்ணிடலாம். சிமெட்ரிக்ல 2 ஸ்டேட்மெண்ட். அப்போ 2 எலமெண்ட் இருக்கும். m n 2 எலமெண்ட் எடுக்கிறோம், இன்டிஜர். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ஓகே எப்படி இருக்கணும்? m மைனஸ் n இஸ் divisible by 7. m minus n divisible by 7 னா நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்? n minus m is also divisible by 7 சொல்லணும். அது ட்ரூவா இருந்தாதான் நம்ம சிமெட்ரிக். அது ட்ரூவா இல்லையான்னு செக் பண்ணிடலாம் இப்போ. ஓகே, இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன்? m minus n is divisible by 7. அப்போ divisible by 7 என்ன அர்த்தம்? m minus n by 7 is equal to some number. அதான அர்த்தம். divisible அப்படின்னா m minus n divided by 7, divisible by 7 is equal to some number, some constant. இதான மீனிங். இங்க kங்கிறது ஒரு இன்டிஜர். ஓகேவா? இதான மீனிங். m minus n is divisible by 7 அப்படின்னா இது some number. இந்த நம்பரை 7ஆல டிவைட் பண்ண முடியும். அப்படி டிவைட் பண்ணிட்டா நமக்கு கோஷன்ட் கிடைக்கும். அந்த கோஷன்ட் ஒரு இன்டிஜரா இருக்கும். ஓகேவா? டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு நம்பர் கிடைக்கும். அதாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 49 இருக்குன்னா 7ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 7 கிடைக்கும். அப்போ 49 இஸ் டிவைசிபிள் பை 7. ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? n மைனஸ் m கண்டுபிடிக்க போகிறேன். n மைனஸ் m. ஓகே, ஸோ அப்போது இப்போ இதை நான் மாத்திரன்னா என்ன கிடைக்கும் பாருங்க. நான் மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டா n மைனஸ் m பை 7 ஈக்குவல் டு கேன்னு கிடைக்குமா? என்ன செஞ்சிருக்கேன்? மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டோம். அப்போது இந்த மைனஸை நாங்கள் கொண்டு போயிட்டோம்னா n மைனஸ் m பை 7 ஈக்குவல் டு மைனஸ் k. ஓகே, மைனஸாக இருந்தாலும் அது இன்டிஜர் தான். அப்போது m மைனஸ் n இஸ் டிவைசிபிள் பை 7 சொன்ன மாதிரி இங்கே நம்ம n மைனஸ் m இஸ் ஆல்சோ டிவைசிபிள் பை 7 சொல்லலாம். என்ன டிவைட் பண்ணால் நமக்கு இன்டிஜர் தான் கிடைக்குதுங்க. மைனஸ் கேங்கிறது இன்டிஜர். நமக்கு இன்டிஜர் இல்லாமல் ஒரு ரேஷனல் நம்பர் வந்தால் தான் நாட் டிவைசபிள்னு சொல்ல முடியும். பட் இங்கே வந்து இன்டிஜர் கிடைக்கிது. ஏன்னா இங்கே சொல்லியிருக்க செட் வந்து இன்டிஜர்.
ஸோ அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2 நம்ம சொல்ல முடியும் இங்கே n minus m is also divisible by 7. n minus m divisible இருக்கும் அப்படின்னா n related to m. ஓகே, அப்போ m related to n, இதுக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், m related to n. m related to n ன்னா we can say that n related to m. ஸோ ரெண்டுமே ட்ரூவாக இருக்கு, ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா r is symmetric. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் transitive. நான் transitive செக் பண்ணணும்னா 3 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும், 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கோயின்சிட் ஆகணும். ஸோ அதுக்கு 3 எலமெண்ட் எடுக்கிறேன், L, M, N belongs to Z இன்டிஜர்ஸாக எடுத்துக்கிறேன். ஸ்டேட்மெண்ட் 1 எப்படி நான் டிஃபைன் பண்ணணும், L ரிலேட்டட் டு M. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2 M ரிலேட்டட் டு N. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும், L ரிலேட்டட் டு N இருக்கணும். அப்போ L ரிலேட்டட் டு M என்ன அர்த்தம், இங்கே L மைனஸ் M இஸ் டிவைசபிள் பை 7 எழுதணும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 L மைனஸ் M இஸ் டிவைசபிள் by 7. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 2 அது எப்படி இருக்கணும் அப்படின்னா m மைனஸ் n இல்லையா, l மைனஸ் m சொன்னால் அடுத்து m மைனஸ் n. ஸோ m மைனஸ் n இஸ் டிவைசபிள் by 7. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம், which implies L related to M. இதுக்கு என்ன மீனிங், M related to N. இப்போ தேர்ட் என்ன சொல்லணும், L minus N is divisible by 7. அப்படி சொல்லிட்டோம்னா L related to N. ஓகே, ஸோ அதை ப்ரூஃப் பண்ணுறது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து L minus M is divisible by 7 சொன்னோன்னா, அப்போ அந்த ஃபர்ஸ்ட் எப்படி எதுனா L minus M by 7 is equal to some constant K. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, அதை எப்படி எடுத்துக்க போறான்னா m minus n is divisible by 7 சொன்னாலா, அப்போ divided by 7 is equal to some constant p எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன செய்ய போகிறேன், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் L minus M equal to 7Kன்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்றுலேருந்து M minus N is equal to 7 into Pன்னு கிடைக்கும். இப்போ ரெண்டுத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். இந்த 2 என்ன செய்ய போகிறேன், ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, ஆட் பண்ணும்போது மைனஸ் எம் ப்ளஸ் எம் கேன்சல் ஆகிடும், இங்கே L இருக்கும், இங்கே மைனஸ் N இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 7K + 7P ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ 7K + 7P கிடைக்கும். அப்போ L minus N இந்த 7 காமனாக எடுத்துட்டுனா எனக்கு K + Pன்னு கிடைக்கும். மல்டிபிள் இருக்கிற 7 நான் இங்கே லெஃப்ட் சைடு கொண்டு வந்தேன்னா டிவைடில் வந்துடும். அப்போது L minus N by 7 is equal to K + P. ஓகே, அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா L minus N is also divisible by 7. இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக K ஒரு இன்டிஜர், P ஒரு இன்டிஜர், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு இன்டிஜர் தான். ஸோ அப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கோஷன்ட் கிடைக்குது, கம்ப்ளீட் இன்டிஜர் நம்பர் கிடைக்குது. ஸோ அப்போது therefore ஸ்டேட்மெண்ட் 3 நம்ம என்ன சொல்லலாம், L minus N is also divisible by 7. அப்படின்னா என்ன அர்த்தம், L related to N. ஓகே, ஸோ அப்போ M related to M, M related to N, which implies L related to N. ஸோ இது மூணுமே சொல்லிட்டோம் அப்படின்னா R is transitive. ஸோ அப்போ மூணுமே ட்ரூ, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்டு டிரான்சிட்டிவ். அப்போ therefore R is an equivalence relation. So hence proved. Thank you students.